ஜூலை 7ஆம் தேதி வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாளாக பார்க்கப்படுது. மாதிரி இந்த நாளில் இறை வழிபாடு, விரதம், தியானம் இது எல்லாத்தையுமே நம்ம முழு பக்தியோடு செஞ்சோம் அப்படின்னா மன அமைதி, தைரியம், ஆன்மீகத்தின் மீது முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் கூட சொல்லப்படுது. இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜூலை 7ஆம் தேதி வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமியோட சிறப்பையும், முதல்ல அஷ்டமி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், அஷ்டமி திதியோட ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் என்ன, இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தெல்லாம் வழிபடணும், எப்படி விரதம் இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஸோ இப்படி நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், எளிமையான பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றின ஒரு விரிவான தகவலையும் தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு சந்திர மாதத்திலும் 30 திதிகள் இருக்குது. அதில் 8வது திதி தான் இந்த அஷ்டமி. அஷ்டமி அப்படிங்கிறது வெறும் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க. அந்த மனக்கட்டுப்பாடு, இறை நினைவு, உள்மாற்றம் இது எல்லாத்தையுமே வளர்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக வாய்ப்பாக பார்க்கப்படுது. வளர்பிறை அஷ்டமியும் தேய்பிறை அஷ்டமியும் தம் சிறப்புகளை கொண்டது. பல பேருமே இந்த நாளில் சிவபெருமான், கால பைரவர், துர்க்கை அம்மன், கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப நல்லது. அஷ்டமி மட்டும் ஏன் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, அஷ்டமி நாளில் மனதை ஒருமுகப்படுத்த ஏற்ற ஒரு நேரம், ஜபம், தியானம் செய்ய நல்ல நாள், தீய பழக்கங்களை விட உறுதி எடுக்கலாம், குடும்ப நலனுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யலாம், ஆன்மீக ஒழுக்கத்தை வளர்க்கலாம். இந்த நாளில் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் நல்ல ஒரு மன நிறைவை அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, யாரை வழிபட வேணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? காலபைரவர், காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாமே தீர்க்கக்கூடியவர் தான் காலபைரவர். கால ஒழுக்கம், தைரியம், தடைகள் நீங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக் கொள்ளலாம். அடுத்ததாக துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். துர்க்கை அம்மனை வழிபட்டால் பயம் நீங்கும், மன வலிமை பெருக, குடும்ப நலம் கிடைக்க இது எல்லாமே தொடர்ந்து நம்ம துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபித்து வில்வ இலைகளால் நீங்கள் அன்றைய நாளில் அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். அடுத்ததாக கிருஷ்ணர் வழிபாடு தாங்க. கிருஷ்ணருக்கு துளசி மாலை சாற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கலாம். அது முதல்ல அஷ்டமி விரதம் எப்படி நம்ம இருக்கணும்? பொதுவாகவே விரதம் அப்படிங்கிறது வெறும் உணவை மட்டும் தவிர்ப்பது மட்டும் இல்லைங்க. மனம், சொல், செயல் இது எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்த முயற்சி செய்கிறது தான் விரதம். அதாவது காலையில் அன்றைய நாளைக்கு சீக்கிரமாக எழுந்துருங்க. எழுந்துட்டு முன்னாடி நாளே க்ளீன் பண்ணிட்டுங்க. இன்றைக்கி பாருங்கள் சஷ்டி, இன்றைக்கி கூட நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு சஷ்டிக்கு விரதம் இருந்து வழிபடலாம். நாளைக்கு போகிறீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் காலையிலே சீக்கிரமாக எழுந்துட்டு குளிச்சிருங்க. வீட்டில் விளக்கேற்றி இறைவனை உங்களோட மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க. வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வணங்கிட்டு முடிந்த வரைக்குமே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். உடல்நிலை அதாவது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க எளிமையான ஏதாவது சைவ உணவை எடுத்துக்கலாம். தினம் பார்த்திங்களா முழுவதும் இறை நாமம் நீங்கள் சொல்லிக்கொண்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடலாம். இந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இறைநாம ஜபம் செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததான் தேவாரம், திருப்புகழ், விஷ்ணு சகஸ்கர நாமம் போன்றது எல்லாமே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பறவைகள், விலங்குகளுக்கு உணவு வைக்கலாம். பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை பெறலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது தனியாக நம்ம பிரார்த்தனை செய்கிறதோட நம்ம கூட்டு குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அன்றைய நாளில் அஷ்டமி அப்படின்னா கோபத்தை தவிர்த்திடணும். கடுமையான வார்த்தைகள் பேசுகிறாலே அதையும் தவிர்த்திடணும். பிறரை அவமதித்துறது, பொய் பேசுறது, வீண் வாக்குவாதம் செய்கிறது, வீட்டில் சண்டை போடுறது, அளவுக்கு மீறிய ஆடம்பரம், பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்கள் செய்கிறது. இந்த நாளோட நோக்கம் அப்படிங்கிறது மன அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அஷ்டமி. அஷ்டமியில் நம்ம இப்படி விரதம் இருந்து வழிபட்டால் என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோமா, முழு பக்தியோட இறை நம்பிக்கையோட வழிபடுறவங்களுக்கு மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக தன்னம்பிக்கை, என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்திலையுமே ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். நல்ல முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். இறை நம்பிக்கை வழிபடும். வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்கள்லாம் வளர உதவக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக சொல்லப்படுது. இது அனைத்துமே ஆன்மீக நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்ட பலன்கள். அதே மாதிரி முக்கியமாக நம்ம சிவன் கோவிலில் வில்வ அர்ச்சனை செய்யலாம். அந்த நாளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் விளக்கு ஏற்றலாம். கோவில் மரபுகளை பின்பற்றி நீங்கள் ஏற்றலாம். காலபைரவருக்கு கண்டிப்பாக நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம்.
ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு அல்லது உடை ஏதாவது தானமாக கொடுக்கறது நல்லது. அடுத்ததாக மரக்கன்றுகள் நடலாம் போன்ற நல்ல செயல்களை செய்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டமி அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய ஒரு நாள் கண்டிப்பாக இல்லை. இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். உண்மையான விரதம் அப்படிங்கிறது பசியை மட்டுமல்லுங்க, கோபம், பொறாமை, அகங்காரம் போன்ற மனக்குறைகளை விட முயற்சி செய்வது தான். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, முழு பக்தியோட கூடிய நல்ல மனம், நேர்மையான வாழ்க்கை, பிறருக்கு உதவக்கூடிய அந்த இயல்பான குணம், அந்த நல்ல குணங்களை வளர்க்க இந்த அஷ்டமி நாளை ஒரு புதிய தொடக்கமாக மாற்றிக்கோங்க. இந்த அஷ்டமி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் அமைதி, நல்ல ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, ஆன்மீக முன்னேற்றம், இறை அருளை பெற்றுத்தர இறைவனை மனதார நம்ம பிரார்த்தனை செய்யலாம். மேலுமே இந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது ஜூலை 7. அதே மாதிரி அஷ்டமி அப்படிங்கிறது சந்திரனோட வளர்பிறை அல்லது தேய்பிறையில் வரக்கூடிய 8வது திதி. ஜூலை 7 அன்று வருவது தேய்பிறை அஷ்டமி, அதாவது கால பைரவர் அஷ்டமி. இது சிவபெருமானின் அம்சமாக பைரவர், துர்க்கை, வராகி அம்மனை வழிபட ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கலாம்? அன்று காலையில் எழுந்துட்டு நீராடிச்சுட்டு தூய ஆடை அணிஞ்சிட்டு விரதத்தை தொடங்கலாம். நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து, அப்படி இருக்க முடியாதவங்க ஏதாவது பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒருவேளை எளிதான சைவ உணவு கூட சாப்பிட்லாம். அடுத்ததாக வழிபாடு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். அஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பாக மாலை அல்லது இரவு வேளையில் தான் பைரவர் அல்லது அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. விசேஷமான தீபங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் அல்லது பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம். அல்லது பார்த்தோம்னா தேங்காய் தீபம் கூட ஏற்றுவாங்க. செவ்வரளி மாலை சாற்றி மிளகு தீபம் ஏற்றுவது கடன் தொல்லைகள் பல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தீபத்தை கூட நீங்கள் ஏற்றி மிளகு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஜூலை 7 அஷ்டமி வழிபாட்டிற்கு கண்டிப்பாக நீங்கள் பைரவர், துர்க்கை, வராகி இந்த மாதிரியான நீங்கள் இறை வழிபாட்டை செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாருங்கள், தேய்பிறை அஷ்டமி அப்படின்னா பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவரை வழிபடலாம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் எப்படி வழிபட வேணும் அப்படின்னு சரியான முறை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. தேய்பிறை அஷ்டமி நாளில் மட்டும் இல்லாமல் வளர்பிறை அஷ்டமி நாளில் கூட பைரவரை நம்ம எந்த முறையில் வழிபட்டால் என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்க்கலாம். அஷ்டமி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல ஞாபகம் வருவது பைரவர் வழிபாடு தான். அதிலும் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அஷ்டமி நாளில் பைரவரை எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள்லாம் கிடைச்சி நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அந்த முறையில் வழிபடுவதனால நமக்கு முழுமையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டுட்டு என் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு காலம் தான் ரொம்ப சிறந்தது. காலபைரவருக்கு செவ்வரளி மலர்களை சூட்டி நீங்கள் வழிபடலாம். அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மலராக இருந்தாலுமே அதை சாற்றி நம்ம பைரவர் வழிபடலாம். ஆலயங்களில் பைரவருக்கு வடைமாலை சாத்தியும் வேண்டிக் கொள்வாங்க. அதாவது விளக்கேற்றி வழிபடலாம். அதிலும் பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் விளக்கேற்றுவது ரொம்ப சிறந்தது. பைரவர் சன்னதியில் பஞ்சதீபம் ஏற்றி வைத்து கால பைரவர் அஷ்டகம் பதிகத்தை படித்தோம் அப்படின்னா பைரவரோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பஞ்ச தீபம் அப்படிங்கிறது இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் ஆகிய 5ஐயும் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அதை 5 அகல்களை தனித்தனியாக ஊற்றி அதை நீங்கள் ஏற்றணும். அதாவது ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது, தனித்தனியாக 5ஐயும் வைத்து ஏற்றணும். பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நினைச்ச காரியங்கள் அப்படியே நிறைவேறும். தீரவே தீராது அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட அது எல்லாமே தீர்ந்துவிடும். கண்டிப்பாக இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவனோட ருத்ர ரூபமாக இருப்பவர் தான் பைரவர். சிவன் கோவிலோட கிழக்கு பகுதியில் நின்ற குளத்தில் அழகாக காட்சி தருப்பவர் தான். 12 கைகளோட நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாச கயிறு, அங்குஜம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வமான ரூபமாய் காட்சி தருபவர் தான். சுத்தமான புணுகு கிடச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கி கொடுத்து பைரவர் பாதத்தில் வைத்து அதை எடுத்து வந்தீங்க அப்படின்னா அதை ரூபாய் நோட்டில் தடவி கடன் தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா கடன் சுமையிலிருந்து விடுபடலாம். பைரவர் சன்னிதானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்தது. பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யலாம். இது போன்ற சின்ன சின்ன எளிமையான வழிபாடுகளை நீங்கள் செஞ்சாவே போதுங்க. காலத்தால் தீர்க்க முடியாத துன்பங்கள் அனைத்தும் நம்மை நெருங்காது.
அதே நேரத்தில் பார்த்திங்களா அதுபோல் கண் திஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், எதிரி தொல்லையிலிருந்து விடுபடவும் கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. பைரவருக்குரிய போற்றி மந்திரங்களையும் ராகு கால வேளையில் படிப்பது ரொம்பவே சிறந்தது. கண்டிப்பாக அதாவது தேய்பிறை அஷ்டமியில் நம்ம பைரவரை இந்த முறையில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா தீராத கடன் பிரச்சனையாகட்டும், தீராத நோய்கள் பிரச்சனையாகட்டும் அனைத்துமே தீர்ந்துவிடும். ரொம்ப ரொம்ப உரிய ஒரு நாள். அதாவது பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் இப்படி வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.